தர்மபுரம் கண்டிகை அருள்மிகு ஸ்ரீ மாத்தம்மன் கோவில். அருள்மிகு ஸ்ரீ மாத்தம்மனுக்கு பல பெயர்களும் உண்டு. ரேணுகா தேவி, மாத்தம்மன், ஜெகன் மாதா, சகுந்தலா தேவி, இவ்வாறு பல பெயர்களை கொண்ட அருள்மிகு ஸ்ரீ மாத்தம்மன் பாம்பு புற்றினில் பூவாக மலர்ந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த மலரில் பிறந்த அழகியை சிவன் பார்வதி கண்டெடுத்து சீரும் சிறப்புமாக வளர்த்தார்கள். ரேணுகா தேவிக்கு திருமண வயது வந்ததும் அவருக்கு சுயம்வரம் செய்ய முடிவு செய்து அனைத்து தேவர்களையும் வரவழைத்தனர். சுயம்வரத்தில் அம்மன் சிவ தச்ச முனிராசு முனிவரை தேர்ந்தெடுத்தார். அதற்கு அனைத்து தேவர்களும் கண்டனம் தெரிவித்து சபித்து சென்றனர். இனி அவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடாது எனவும் பூலோகம் சென்று வாழ வேண்டும் என்றும் சபித்தனர். அதேபோல் பூலோகம் சென்று தம்பதிகளாக வானப்பிரஸ்தம் என்னும் துறவற வாழ்க்கை வாழ்ந்தனர். அக்காட்டில் பல இன்னல்களும் அனுபவித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். சக்தி வாய்ந்த அம்பிகை மாத்தம்மனுக்கு 5 பிள்ளைகள். மூத்த மகன் பரசுராமன், இளைய மகன் போத்துராஜு. அவ்வாறு வாழ்ந்த அவர்கள் சிவகதி அடைந்து மக்களுக்கு அருள் பாலித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அத்தகைய சக்தி வாய்ந்த அம்பிகையை கிராம முன்னோர்கள் காலம் காலமாக வழிபட்டு வந்தனர்கள். அவரை சிலாரூபமாக வழிபட்டு வந்தனர். சுமார் 60 வருடங்களுக்கு முன்னால் கொட்டகை போட்டு சாமி தரிசனம் செய்து வந்தனர். அருள்மிகு ஸ்ரீ மாத்தம்மன் ஆலயம் 1996 ஒரு சிறிய கோயிலாக உருப்பெற்றது. பின்னர் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சக்தி வாய்ந்த அம்பிகைக்கு ஆலயம் அமைத்து அம்மனை சிலை வடிவில் ஆராதித்து வழிபட்டு வந்தனர். அதன் பிறகு படிப்படியாக பெரிய ஆலயமாக அமைத்து 2016 ஆண்டு பெரிய கோயிலாக உருப்பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதுவே தர்மபுரம் கண்டிகை அருள்மிகு ஸ்ரீ மாத்தம்மன் கோவிலின் தல வரலாறு ஆகும். தற்போது இன்ஃபினைட் சேவா அமைப்பின் மூலம் கோயிலில் தினமும் 2 வேளை பூஜை நடைபெறுகிறது மற்றும் பிரசாதம் அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது. எங்கள் ஊர் வந்து தர்மபுரம் கண்டிகை. இங்கே வந்து மாத்தம்மன் கோயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு வேளை பூஜை தான் இருக்கும், அவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க. ஆனால் இப்போ மேம்பட வந்து காலையில் சாயந்தரம் 2 வேளையும் பூஜை நடக்குது. 2 வேளையும் பிரசாதம் கொடுக்குறாங்க. மக்களும் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறையவே வராங்க. விளக்கு பூஜைகள், சுமங்கலி பூஜை, அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு இதெல்லாமும் நடக்குது இப்போது. எங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
முன்னைய விடவும் இப்போ சந்தோஷம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த அம்மன்கிட்ட வந்து போனோன்னாவே மன நிம்மதி கிடைக்குது எங்களுக்கு. வணக்கங்க. கன்னிகைப்பேர் கிராமம் தர்மாபுரம் கண்டிகையில் இருக்கிற மாத்தம்மன் கோயில்னு பேசுகிறோம். தர்மாபுரம் கண்டிகையில் மாத்தம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து முதல்லலாம் ஒரு வேளை மட்டும் பூஜை நடக்கும். அந்த அளவுக்கு கூட்டமும் வராது. ஆனால் இப்போ வந்து காலையில் சாயங்காலம் 2 வேளையும் பூஜை நடக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 வேளை 2 நாளும் வந்து ஒரு ஸ்பெஷல் அபிஷேக பூஜை நடக்குது. அதே போல் இந்த பௌர்ணமியில் விளக்கு பூஜை, வளகாப்பு பூஜை இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக வராங்க. வந்து இங்கே அம்மனுடைய அருள் வந்து பெற்று போகிறாங்க. இப்போது வந்து இந்த இதில் நவராத்திரி பூஜை செய்யணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த பூஜையில் நிறைய பேர் கலந்துக்கணுன்னு ஆர்வமாகவும் இருக்காங்க. இந்த வளகாப்பு பூஜையும் நடக்கிறது எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் பிரசாதமும் வந்து டெய்லி பிரசாதம் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசாதம் கொடுப்பாங்க. ஸ்பெஷல் அபிஷேக பூஜை நடக்கும்போது பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ வந்து டெய்லியுமே பிரசாதம் கொடுத்து பூஜை நடக்குது. எல்லாருமே காலையில் 8 மணின்றதுனால பள்ளி குழந்தைங்கள்லாம் கூட வந்து இங்கே அம்மனுடைய அருள் பெற்று போகிறாங்க. காலையில் மட்டும் திறந்திருப்பாங்க. இப்போது காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரமும் கோயில் திறந்திருக்கிறதுனால மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னிகைப்பேர் கிராமம் தர்மாபுரம் கண்டிகை லேந்தரில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு மாத்தம்மன் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு கால பூஜை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா எங்களுடைய பொருளாதாரம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சேவை மூலயமாக எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சதுனால நாங்கள் 2 வேளை பூஜை பண்ணுறோம். தினமும் பிரசாதம் கொடுக்குறோம். இதனால் இதுக்கு முன்னாடி வரதை விட இப்போ கூட்டம் அதிகமாக வருது. அனைவருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு இது தோணுது. காலையில் பார்த்திங்கன்னா பள்ளி பிள்ளைகள் எல்லாம் வராங்க. அவங்களும் பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் மன நிறைவோடு போகிறாங்க. ஒரு கால பூஜை நடக்க அனைவருக்கும் எங்களுக்கு நிம்மதி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்கிறாங்க. இந்த சேவை பண்ணுறதுனால இந்த சேவை மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.